வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸு. நம்ம பவளமல்லி ஹைப்ரிட் பிளான்ட் இப்போ வந்திருக்கு. என்னங்க வித்தியாசம் பவளமல்லியில் ஹைப்ரிட்டுக்கும் நாட்டு வெரைட்டிக்கும் அப்படின்னிங்கன்னா, நாட்டு வெரைட்டி வந்து நம்ம தரையில் வைக்கணும், ரொம்ப நாள் ஆகும், பெரிய பிளான்ட்டாக ஆகி தான் நமக்கு பூக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாடி தோட்டத்துலேயோ அல்லது வீட்டுக்கு முன்னாலேயோ தொட்டிகளில் வச்சுக்கலாம். இது வந்து இப்போ வந்து நான் இந்த வீடியோ எடுக்கும்போது மணி 9, காலையில் 9 மணி. நம்ம மரமாக இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து இத பறிக்க முடியாது. காலையில எல்லாமே கொட்டிரும். இந்த மாரி செடியா நம்ம வச்சுக்கும்போது, நமக்கு கீழ கொட்டாது. இது பாருங்க கொட்டல. அப்படியே தான் இருக்கு. இப்ப நான் அசைக்கும்போது தான் கீழ விழுகுது பூவு. இது பாருங்க. இது வந்து சாமிக்கு மட்டுமே நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய பூ. அ இந்த இது வந்து ரொம்ப அழகான ஒரு கலர் காம்பினேஷன்ல ஆரஞ்சு கலர்ல உங்களுக்கு காம்பும், ஒயிட் கலர்ல அந்த பூவும் இருக்கிறது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. இது வந்து நாங்க சின்ன வயசுல பக்கத்துல வீட்ல பெரிய மரமா வச்சிருப்பாங்க. அங்க போய் கீழ கிடக்கிற பூவெல்லாம் பொறுக்கிட்டு வருவோம். அதாவது சாமிக்கு வந்து நம்ம பூ போடுறோம் அப்படின்னா, கீழ விழுந்த புஷ்பங்கள வந்து நம்ம சமர்ப்பிக்க கூடாது. ஆனா, அதுக்கு விதிவிலக்கு இந்த பவளமல்லி. இதனுடைய காம்பு வந்து பவளம் கலர்ல இருக்கிறனால இதுக்கு பேரு பவளமல்லி. பெருமாளுக்கு ரொம்ப உகந்த பூவு. அதனால ஆனா இது மட்டும் விதிவிலக்கு. நம்ம கீழ விழுந்ததுக்கு அப்புறமும் எடுத்து போடலாம். அந்த மாதிரி சொல்வாங்க. கீழ வந்து வேஷ்டிய விரிச்சு விட்டுருவாங்க, அடுத்த நாள் பூ எடுக்கிறதுக்காக. ஆனா இதுவும் வந்து நம்ம வீட்லயே இப்படி வச்சிருந்தோம் அப்படின்னா, நம்ம தேவைப்படும்போது காலையில நேரம் எழுந்து போய் பறிச்சுட்டு வந்தே நம்ம சாமிக்கு சாத்திரலாம். அப்படி ஒரு வாசனைங்க. இந்த 3 பிளான்ட்லயும் பூ இருந்ததுனால நான் வீடியோ எடுக்கிறதுக்கு வேண்டி வீட்டு முன்னால வச்சிருந்தேன். காலையில எழுந்து வந்தோனே பார்த்தீங்கன்னா, ஒரு 5 பூ தான் இருக்கு. அதிகமா கூட இல்ல. மீதி எல்லாம் பட்டு தான் இருக்கு. இந்த சின்ன கவர்ல இது இவ்வளோதான் பூ எடுத்திருக்கு. ஆனா அதுவே பார்த்தீங்கன்னா, அப்படி ஒரு வாசனை. அதனால சாமிக்கு பூ போடணும்னு நினைக்கிறவங்க இந்த ஹைப்ரிட் வந்து நீங்க வாங்கி வைக்கலாம். ரொம்ப நெறைய பூவும் எடுக்கும். அதே சமயத்தில நல்ல வாசனையாவும் இருக்கும். நம்ம மல்லிகை, முல்லையெல்லாம் நமக்கு வீட்ல பூத்த உடனே தான் வாசனை இருக்கும். ஈவினிங் மட்டும் தான் வாசனை இருக்கும். பகல்ல வாசனை தெரியாது. ஏன்னா அந்த வாசனைலாம் வெளிய போயிடும். ஆனா இது வந்து காலையில எழுந்து வரும்போதும் அவ்வளோ ஒரு வாசனையா இருக்குங்க இந்த பவளமல்லி. அதனால வீட்ல தொட்டியில வைக்கிறவங்க, இல்ல வீட்டு முன்னால வைக்கணும். எனக்கு சின்ன செடியா வேணும், பூக்கணும். பால்கனில வைக்கணும், பூ இருக்கணும். ஆனா இதுக்கு வந்து வெயிலும் கொஞ்சம் இருக்கணும். ஒரு 2, 3 மணி நேரம் வெயில் படுற மாரி இடமா இருக்கணும். அந்த மாரி வச்சா எனக்கு பூ வேணும் அப்படின்னு சொல்றவங்க, இந்த பவளமல்லிய செலக்ட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப நல்லா பூக்குது. அது மாரி தொட்டியில வைக்கும்போது அப்பப்போ கொஞ்சம் உரம் குடுக்கணும். ஏதாவது மண்புழு உரமோ, இதுதான் இல்ல. என்ன உரம் நம்மட்ட இருக்கோ அத நம்ம குடுத்துக்கலாம். ரோஜா அளவுக்கெல்லாம் நம்ம இத கவனிக்கணுங்கிற அவசியம் இல்ல. பூச்சி தாக்குதலும் இதுக்கு ஒண்ணும் வர்றதில்லைங்க. இதுவரைக்கும் நான் இதுல பூச்சி தாக்குதல் பார்த்ததே இல்ல. அதனால இந்த மாரி சாமிக்கு பூ வைக்கணும்னு நினைக்கிறவங்க இத செலக்ட் பண்ணலாம். அழகா ஒரு உங்க பால்கனில இத வச்சீங்கன்னா கூட, இது பாட்டுக்கு பூத்துட்டே இருக்கும். அந்த வாசனையும், அந்த கலரும் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குதுங்க. அதனால இத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது போல பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது தேவைப்படுறவங்க வெப்சைட்லயும் ஆர்டர் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப்லயும் ஆர்டர் பண்ணிக்கலாம்.